குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் வீடான கடகம் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. புனர்பூசம் 4, பூசம் மற்றும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. இந்த வீட்டுல குரு உச்சமாவும் செவ்வாய் நீச்சமாவும் இருக்கு. இப்ப ராசியிலே குரு அதிசாரம் பயிற்சி பெற்றிருக்கிறார். 48 நாள் கடகத்துலதான் இருப்பாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான விஷயம் தெரியுமா? அதுவும் உச்சமான வீட்டுல அதிசாரம் பெற்றிருக்கிறது உச்ச பலனை கொடுக்கும் சொல்லுவாங்க. கடக ராசியிலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீட்டை குரு அதிசார குரு, அதுவும் உச்ச குரு பார்க்கும் போது இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். 7ஆம் இடமா திருமணமே நடக்கல, எனக்கு 10 வருஷமா பாக்குறாங்க, ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே 100% இந்த டைம்ல திருமணம் நிச்சயமா நடக்கும். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம், உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் எல்லாமே. இவ்வளவு நாள் அஷ்டம சனி பிடியில் இருந்த கடகராசி இப்போ அஷ்டம சனில இருந்து விலகிப்பாங்க. சோ இதுல இருந்து என்னென்ன நன்மைகள் ஆயிருக்கும் அப்படின்னா, பெரும்பாலான கடன் தீரும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது, நிறைய சுப காரியங்கள் சுப விரயம் நடக்கும். இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்பதான் அஷ்டம சனி விலகுச்சு, ஆனா 8ஆம் இடத்துல ராகு வந்துட்டாரு. கடக ராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அந்த இடத்துல ராகு உட்காந்து சிறு சிறு பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள்ள கொடுப்பாங்க. ஸோ இதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கண்டிப்பா ஒரு கடகராசிக்கு, ஏன்னா 8ல ராகு இருந்து அதோட தாக்கத்தை வெளிப்படுத்துவாரு. என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா, கர்ப்பப்பையில ப்ராப்ளம், அடிவயிறுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸ்கின் டிசீஸ்ல நிறைய பாதிக்கப்படுவாங்க. கடகராசிக்கு இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, ஆசையை தூண்டி பணத்தை பறிக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன், இதுல பணம் போடுங்க, நான் நிறைய ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்லி ஆசையை தூண்டக்கூடியது ராகு அதைத்தான் செய்வார். ஸோ இப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ யாரை நம்பியோ பணம் போடாதீங்க. நீங்க தொழில உங்களை நம்பி போடுறீங்களா, அது நல்லபடியா ஜெயிக்கும். இன்னொருத்தவங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இந்த வருடம் கடக ராசியில அதிசார குரு பயிற்சி பெற்று இருக்கிறதுனால நிறைய பேர் நகை வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. குரு அங்க உச்சமா இருக்கிறதுனால நிறைய எவ்வளோ ரேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த பணம் தேடி நிறைய நகை வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வருடம் கடகராசிக்கு இருக்கு. நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும், சுப விரயங்கள் ஜாஸ்தியா இருக்க போகுது, புதிய பதவிகள் தேடி வரும், சமுதாயத்துல உயர்ந்தவங்களோட நட்பு, பெரிய பெரிய ஆட்களோட நட்பு, குருமார்களோட ஆசீர்வாதம், இது எல்லாமே கடகராசிக்கு இந்த டைம்ல கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்துல இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வாகனங்கள் மாற்றம், இந்த மாதிரி நிறைய புது புது மாற்றங்கள் கடகராசியில நடக்க போகுது. அதிசார குரு பயிற்சி மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு லக்கா அமையும். வாழ்வியல் பரிகாரமா நீங்க கோவில்ல வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு நீங்க ஆடை தானமோ இல்ல பொருள் தானமோ முடிந்த வரைக்கும் நோட்ஸ், புக்ஸ், படிப்புக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகிறதுக்கு அந்த குருவே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்க, ஒரு பிசினஸ்க்கு மீட்டிங் போறீங்க அப்படின்னா ரெட் அண்ட் எல்லோ, சந்தன ஒயிட்னு சொல்லுவாங்கல்ல, லைட் ஒயிட், இதெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5, 9. சிவனோட வழிபாடு இப்போ உங்களுக்கு ரொம்ப